எல்லாருமே ஸ்டேஜ்ல இருக்க வேண்டியது. ஆனா எல்லாரையும் ஆடியன்ஸா கூப்பிட்டுருக்காரு. விருதுகள் வாங்கிய விருது நாயகர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் இன்னைக்கு இந்த விமன்ஸ் டேவை இங்க செலிப்ரேட் பண்றதுக்கு விமனை விட அதிகமா மென்னோட கிரௌட் தான் இருக்கு. அவங்களுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுக்கலாமா? நமக்காக நம்ம டேவை செலிப்ரேட் பண்றதுக்காக இவ்வளவு மெனக்கெட்டு இத்தனை விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப கண்ணும் கருத்துமா அரேஞ்ச் பண்ணி பொறுமையா யாருடைய மனமும் கோணாமல் எல்லா விஷயத்தையும் சுமூகமா கொண்டு போறதுக்காக அல்லுகளை பட்டுட்டு இருக்கிற அந்த மென் கிரௌடுக்கு இன்னொரு பெரிய அப்ளாஸ் கொடுங்க. ஸோ ஆக்சுவலா வந்துட்டு ஒன்றும் இல்லை, ரெண்டு விஷயம் தான் நான் சொல்ல வந்திருக்கேன். ஒன்று, மென் அண்ட் விமன் பேசிக்கான டிஃப்ரென்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பட் விமன் அப்படிங்கிற என்ன வித்தியாசம் யாருக்காவது தெரியுமா? பேசிக்கா விமன் அண்ட் மென். Men is part of women. சூப்பர் சார், அட்டகாசம், ஃபேண்டாஸ்டிக். ஸோ விமன் குள்ளியா மென்னை அடக்கிடுது. ஸோ மென்னை அடக்கி வைக்கிறது மட்டும் இல்லை, அடக்கி போறது மட்டும் இல்லை. ஸோ விமன் அப்படிங்கிறதுக்குள்ள மென்னை வந்துட்டு அடக்குனா ஆண்டவன் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ உண்மையிலேயே வந்து men are from Mars, women are from Venus. So by nature நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ யூஸ்வலா வந்து மென்னை வந்துட்டு என்னன்னா எர்த்துக்கு வந்துட்டு கம்பேர் பண்ணுவாங்க, மனசாலையும் உடலாலையும். அதே விமன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்கள நீருக்கு வந்துட்டு கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ விமன் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு தண்ணி இருக்கு அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்துட்டு முக்கியமான ஒரு பஃபரா இருக்கும். அந்த இடத்துல என்னென்னலாம் தேவைகள் இருக்கோ அதை என்னென்ன வகையிலெல்லாம் அதை நிவர்த்தி செய்ய முடியுமோ அத்தனை நிவர்த்தி செய்யக்கூடிய கெப்பாசிட்டி அந்த விமனுக்கு இருக்கும். ஸோ அதனாலதான் விமனை வந்துட்டு நீருக்கு வந்துட்டு ஊமைப்படுத்துவாங்க. பட் இந்த நீர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. சில இடங்கள்ல தழும்ப ஆரம்பிக்கும். தட் இஸ் தி வீக்னஸ். பட் நிறைய இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அதுதான் முக்கியமான விஷயம். ஒரு நெருப்பு இருந்துன்னா அங்கதான் அணைக்கும். சமையலுக்கு வேகணும்னா தண்ணி தான் வேணும், தாகத்துக்கும் தண்ணி தான் வேணும். ஸோ பனிக்கூடம் வயிற்றுல வந்து குழந்தை உருவாகிறதுல இருந்து எல்லா இடத்துலயும் தண்ணி வந்து முக்கியம். ஸோ அது மாதிரி இந்த உலகத்தினுடைய கரு, இந்த உலகத்தினுடைய உருவாக்கம், இது இத்தனையுமே வந்து ஒரு பெண்ணின் கையில் தான் இருக்கு. ஆற்றல் அப்படிங்கிற விஷயமும் ஒரு பெண்ணுக்கு உண்டானதுதான். அதனாலதான் சக்தி அப்படின்னு சொல்றோம் பெண்ணு. ஸோ இந்த பெண் பாத்தீங்க அப்படின்னா பேசிக்கா வந்துட்டு ஸ்டெம் செல் அப்படின்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்டெம் செல் தொப்புள் கொடியில இருக்கக்கூடிய செல். அந்த செல் வந்து இன்னைக்கு ஒரு டெக்னாலஜி மூலமா ஒரு குழந்தையினுடைய பிறக்கும் போது அந்த தொப்புள் கொடியை வந்துட்டு சேவ் பண்றதுக்கு ஒரு டெக்னாலஜி இன்னைக்கு வந்திருக்கு. அப்படி சேவ் பண்ணி வைக்கக்கூடிய அந்த செல் வந்துட்டு அந்த டோட்டல் குடும்பத்தையும் ஃபியூச்சர்ல சேவ் பண்றதுக்குரிய ஆற்றலோட இருக்கு. நாளைக்கு அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்க்கோ குடும்பத்துல சிப்ளிங்ஸ்க்கோ ஏதாவது ஒரு ரொம்ப பெரிய ஒரு வியாதி வரும்போது அந்த ஸ்டெம் செல்லை வச்சு குணப்படுத்துறதுக்கு உண்டான ஆற்றல் அந்த ஒரு ஸ்டெம் செல்ல இருக்கு. பெண்கள் வந்துட்டு அந்த மாதிரி தான். ஏன் அப்படின்னா அந்த ஸ்டெம் செல்லை வச்சு எந்த செல்லா வேணாலும் மாத்தலாம். நம்ம ஒரு செல்லுல இருந்து தான் இவ்வளவு பெரிய உருவமா மாறி இருக்கோம். ஒரே செல், அந்த ஒரு செல் தான் கண்ணா வந்திருக்கு, காதா வந்திருக்கு, முடியா வந்திருக்கு, நகமா வந்திருக்கு, முகமா வந்திருக்கு, எல்லாமாவும் வந்திருக்கு. சோ அதே மாதிரி தான் பெண்ணும். ஒரு பெண் ஒரு இடத்துல தேவை என்னவா இருக்கும் அந்த இடத்துல அந்த பெண் அந்த தேவையை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு படைப்பா தான் ஆண்டவன் படைச்சிருக்காரு. ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு ஆண் இல்லாத ஒரு குடும்பம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெண்ணால வந்துட்டு கண்டிப்பா அந்த குடும்பத்தை எப்படியோ கரை சேர்த்த முடியும். அந்த இடத்துல ஆணுக்கு ஆணா நின்று அந்த குடும்பத்தை கரை சேர்க்கக்கூடிய வல்லமை பெண்ணுக்கு உண்டு. ஆனா அதே ஒரு பெண் இல்லாத ஒரு குடும்பத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆண் ரொம்ப தடுமாறிடுவார். சோ இன்னைக்கு இந்த குடும்பத்தை நீங்க இங்க வந்துட்டு இன்வைட் பண்ணிருந்தீங்க சார். ஆக்சுவலா வந்துட்டு இந்த டோட்டல் ஈவெண்ட்டே வந்து ரொம்ப கரிஸ்மேட்டிக்கா நீங்க மாத்திட்டீங்க. ரொம்ப அருமையான அழைப்புகள், ரொம்ப அருமையான சாய்ஸஸ், ஒரு ரொம்ப டிவைனான ஒரு ஃபீல். இன்ஃபேக்ட் இங்க வந்துட்டு கேட்ட அத்தனை வாழ்க்கை வரலாறுகளும். ஸோ அது மாதிரி ஒரு பெண் ஒரு இடத்துல எப்படி வேணும்னாலும் தன்னை மாத்திக்க முடியும். எவ்வளவு வலிமையான ஒரு படைப்பாவும் தன்னை வந்துட்டு மாத்திக்க முடியும். அந்த பேராற்றல் பெண்ணுக்கு இருக்கு. அதான் பெண் வந்து ரெவல்யூஷனரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆண் வந்து நீங்க 100 வருஷம் 200 வருஷம் 300 400
வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தாலும் ஆண் வந்து அந்த மாதிரியான ஒரு ஸ்தானத்துல எப்படி இருந்தாங்களோ, படிப்பாங்க, வேலைக்கு போவாங்க, ஒரு நல்ல பதவியில இருப்பாங்க, நாட்டை கூட ஆளுவாங்க, வீட்டையும் ஆளுவாங்க, எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க. அதே இடத்துல 400-500 வருஷத்துக்கு முன்னாடி, 1000 வருஷத்துக்கு முன்னாடியும் ஆண் தலைமை அப்படிங்கிற அந்த 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 ஸ்தானத்துல அப்படியேதான் இருந்தாங்க. இன்னைக்கும் அப்படியேதான் இருக்காங்க. பெண் அப்படி கிடையாது. பெண்கள் கடந்து வந்த பாதை வந்துட்டு ரொம்ப வித்தியாசமான பாதை. நீங்க 300 வருஷத்துக்கு 400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பெண்களோட வாழ்க்கை வேற, 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது வேற, 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பெண்கள் வேற. உங்க பாட்டிங்களெல்லாம் கேட்டு பாருங்க, அவங்க வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு. அம்மாங்க வாழ்க்கையே வேற. ஆனா இன்னைக்கு பெண்கள் நடந்து கொண்டு இருக்கிற பாதை முற்றிலும் வேறுபட்டது. சோ பெண்களினுடைய வாழ்க்கை ரெவல்யூஷனரிங்கிறது எப்படின்னா, அவங்களோட வாழ்க்கை பாதை வந்து இன்க்ளினேஷன்லயே வந்துகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் ஆணுக்கு சமமா எல்லா இடத்துலயும், எல்லா துறைகளிலும், எல்லா வல்லமையும் பெற்று இன்னைக்கு வந்து அந்த ஆளுமைத்துவத்தை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது பெண்மையினுடைய மிகப்பெரிய சிறப்பு. சோ இது இப்படியே போச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னா, பெரிய உலக வல்லுநர்கள் சொல்ற விஷயம், உலகை ஆளக்கூடிய திறமை பெண்ணுக்குள் உள்ளது அப்படிங்கிறது. நிறைய பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு சொல்யூஷன் இல்லாம இருக்கு. ஒருவேளை அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் ஆண்டவன் பெண்ணுடைய மைண்டுக்குள்ள கூட வச்சிருந்திருக்கலாம். சோ இட் இஸ் a revolutionary path. ரொம்ப வண்டி ஏத்துறீங்க மேடம் அப்படின்னு நிறைய அங்கிள்ஸ் அண்ட் நிறைய சார்ஸ் எல்லாரும் வந்துட்டு கோமா உட்காந்துட்டீங்க. பட் அதே பெண்ணுக்கு நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. என்னன்னா, அவங்க தண்ணி மாதிரி. நீங்க ஒரு தண்ணி டேங்கர் லாரி இருக்கு இல்லையா, அந்த டேங்கர் லாரிக்குள்ள பார்ட்டிஷன்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த பார்ட்டிஷன்ஸ் இல்லை அப்படின்னா அந்த தண்ணி டேங்கர் லாரி கர்வ்ஸ்ல திரும்ப முடியாது. ஏன்னா அதோட உள்ள இருக்கக்கூடிய அந்த வாபிள் ஆகிற கெப்பாசிட்டினால அப்படியே கவுந்து விழுந்துரும். The same thing every female has. ஸோ தன்னுடைய மனமாகட்டும் உடலாகட்டும் ஒரு சின்ன தடுமாற்றம் அப்படின்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னா அதுல இருந்து வெளியே வர்றது அப்படிங்கிறது பை நேச்சர் பெண்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கடினமான விஷயம். இந்த தடுமாற்றத்தை தான் வந்துட்டு அந்த வாப்லிங்னு சொல்லிட்டு நீருக்கு உண்மைப்படுத்துறாங்க, நீரோட நேச்சர். ஸோ லேடிஸ்க்கு உடம்புல மட்டும் நீர் அதிகமாக இல்லை, பை நேச்சர் லேடிஸ்க்கு வந்துட்டு தண்ணி மாதிரி தான் லேடிஸோட எல்லா நேச்சரும் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு நேச்சர் இருக்கும்போது பெண்கள் வந்து ஒரு சின்ன 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 விஷயம் என்னன்னா அவேர்னஸ். இந்த இடத்துல இதை தாண்டி தான் வந்துட்டு இந்த இடத்துல நம்ம கண்ட்ரோல் இல்லாம நம்ம மைண்டு போகுது, நம்ம கண்ட்ரோல் இல்லாம நம்ம உடம்பு போகுதுங்கிற அந்த அவேர்னஸ் மட்டும் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்துருச்சு அப்படின்னா அதை தாண்டி வர முடியும். ஸோ இந்த அவேர்னஸ்க்கு தான் இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பெரியவங்க வந்து பேசினாங்க. டாக்டர் வித்யா ஆல்சோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தாங்க. அண்ட் என்னன்னா, இன்னைக்கு பெண்கள் வந்து ஆணுக்கு நிகராக எல்லா வேலையும் செய்யும் போது பை நேச்சர் மெல்லிய மென்மையான உள்ளமும் மென்மையான மனஸ்திரமும் உள்ள அந்த பெண்களுக்கு வந்து நிறைய இடங்கள்ல வந்து சில சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணும்போது இட் பிகம் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு பெண்களுக்கு வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்கிறது காரணம் ஆண்டவன் அப்படிதான் படைச்சிருக்காரு. ஆனா அது ரொம்ப ஈஸியா ஆக்கிக்க முடியும் ப்ரொவைடட் நீங்க அதுக்கான சிறு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா. ஸோ ஒன்றும் இல்லை, சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா புக்ஸ் படிக்கிற பழக்கம் இருக்கா? யாரெல்லாம் புக்ஸ் படிப்பீங்க? கை ரைஸ் பண்ணலாம். வெரி குட், சூப்பர். ஸோ தி மிராக்கிள் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு, யாராவது படிச்சிருக்கீங்களா? ஃபேண்டாஸ்டிக், வண்டர்ஃபுல். உங்க பேர் என்ன? பத்மினி. அது ஒரு பொண்ணு தான் படிச்சிருக்காங்க பாருங்க. பிகாஸ் we know that we need. ஸோ அந்த புக்ல ரொம்ப அழகான ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, எவ்ரிடே வந்துட்டு இந்த டேவை ஹேண்டில் பண்றதுக்கு அந்த டேவை எப்படி நம்ம தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சின்ன நிமோனிக்ஸ் என்னன்னா சேவர்ஸ், SAVERS, சேவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இந்த எஸ் குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னா சைலன்ஸ். ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் வந்து நம்ம மனசை வந்து அமைதிப்படுத்தணும். ஒரு தியானம் பண்ணலாம், மெடிடேஷன், யோகா, சம் ஃபார்ம், வாட் எவர். அந்த 10 நிமிஷம் வந்து மௌன விரதம் இருந்தா கூட ஓகே தான். 10 வருஷத்துக்கு ஒரு மௌன விரதம் வேணுமா? நாள் கணக்காக தானே இருப்பாங்க. இல்லை, நிறைய பேருக்கு 10 நிமிஷம் இருக்கிறதே கஷ்டம். என் ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்கா, நீ 10 நிமிஷம் பேசாம இருந்தா ஐயோ நான் செத்தே போயிடுவேன் அப்படின்னுவான்.
ஸோ ஒரு 10 நிமிஷம் சைலன்ஸ். எஸ், ஏ ஃபார் அஃபர்மேஷன். உங்களுக்கு என்ன வேணும், உங்களோட கனவுகள் என்ன அப்படிங்கிறத நீங்க வாய் விட்டு சொல்லுங்க. அந்த கனவுகளை வந்துட்டு நீங்க நடந்த மாதிரி சொல்லுங்க, நடந்துகிட்டு இருக்க மாதிரி சொல்லுங்க. அது உங்க காது கேட்கணும். அஃபர்மேஷன். அஃபர்மேஷனை நம்மள நம்ம வாயால அதை சொல்றது, அதை நம்ம காதால நம்ம கேட்கறது. வி இஸ் ஃபார் விசுவலைசேஷன். நீங்க அதை நடந்துட்டுதாவே உங்க மனசுல வந்து நினைங்க. உங்க மனசுல அது நீங்க நடந்துருச்சு அப்படின்னு ஒவ்வொரு தடவை நினைக்கும் போதும் அதை நோக்கி நீங்க பயணப்பட்டுட்டு இருக்கீங்க. அதை நோக்கி போக போக உங்க பாதை கம்மியாயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அண்ட் இ ஃபார் எக்ஸசைஸ். நிறைய லேடிஸ் விடுறது தான், இன்க்ளூடிங் மீ. ஸோ இ ஃபார் எக்ஸசைஸ். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் சம் ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ். யோகா மேடம் வந்து தலையை பலமா ஆடுறாங்க. she knows the value. ஸோ அது யோகாவா இருக்கலாம், வாக்கிங்கா இருக்கலாம், பேசிக்கா ஜிம்முக்கு கூட போகலாம். நீங்க எனி ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் ஒரு 10 நிமிஷம். அண்ட் ஆர் இஸ் ஃபார் ரீடிங். ஏன்னா ஒவ்வொரு தடவை நீங்க புதுசா ஒவ்வொரு விஷயத்த நீங்க படிக்கும் போது உங்களை நீங்க புதுப்பிச்சுக்கிறீங்க. நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் தன்னை புதுப்பிச்சுட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம மனசு நம்மளை புதுப்பிச்சுக்கணும். மனசை புதுப்பிக்கிறதுக்கான ஒரே கருவி புத்தகம் மட்டும்தான். நீங்க எவ்ரிடே அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் நீங்க படிக்க முடியுது. அது எனி டைமா இருக்கலாம். அந்த 10 நிமிஷம் உங்களால படிக்க முடியுதுன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சீக்ரெட் சொல்றேன். கண்டினியூஸா படிக்கிறவங்க வயசாக யங் ஆயிட்டே இருப்பாங்களாம், பிசிக்கலி மென்டலி. அந்த லாஸ்ட் எஸ், SAVERS, எஸ் இஸ் ஃபார் ஸ்கிரிப்லிங். நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க எதை நோக்கி பிரயாணம் பண்றீங்க அப்படிங்கிற விஷயத்த உங்க கண்ணும் சேர்ந்து பார்க்கணும். அதுக்காக எழுத சொல்றாங்க. ஸோ இந்த சிம்பிளான விஷயம். ஸோ சைலன்ஸ், அஃபர்மேஷன், விசுவலைசேஷன், எக்ஸசைஸ், ரீடிங் அண்ட் ஸ்கிரிப்லிங். SAVERS, சேவர்ஸ். இதுதான் அந்த புக்கோட சாராம்சம். சான்ஸ் கிடைச்சுன்னா அந்த புக்கை படிக்க. ரொம்ப அருமையான புக் அது. இந்த சிம்பிளான விஷயம் ஒரு நாள் காலையில ஒரு 1/2 மணி நேரமோ 3/4 மணி நேரமோ உங்களை நீங்க தயார் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ் லெவலை கண்ட்ரோல் பண்றதும் பிசிக்கலா உங்களை இந்த உலகத்தை ஃபேஸ் பண்றதுக்கு தயார் பண்ணிக்கிறது ரொம்ப வந்து ஈஸியா இருக்கும். எஸ்பெஷலி ஃபார் ஃபீமேல்ஸ். இறுதியா ஒரு சின்ன விஷயத்த சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ஃபியூ இயர்ஸ் பேக் பார்த்தீங்க அப்படின்னா நார்த்ல ஒரு சின்ன பொண்ணு, ஒரு டீனேஜர், கொஞ்சம் அடலசன்ட் ஏஜ்ல, ரொம்ப புவர் ஃபேமிலி, ரொம்ப வறுமையான ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில இருந்து, இது வந்து ஸ்டோரி கிடையாது, இட் இஸ் a ரியல் திங். அதுக்கு வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுதுன்னு ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்காக பக்கத்துல இருக்கிற சிட்டிக்கு ட்ரெயின்ல பிரயாணப்படுது. தனியா தான் போகணும். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயின்ல போகுது அந்த பொண்ணு. வீட்டுல சாப்பாடு கட்டி கொடுக்குறாங்க, எடுத்துட்டு கிளம்பிடுது. அந்த பொண்ணு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது பார்த்தா மிட் நைட்ல, தனியா போற பொண்ணு, உலகம் தெரியாது. மிட் நைட்ல வந்து ஒரு 4-5 பொறுக்கி பசங்க அந்த ட்ரெயின்ல வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அது அந்த பொண்ணு கிட்ட வந்துட்டு ஏதோ தப்பா நடக்க ட்ரை பண்றாங்க. பட் அந்த பொண்ணு வந்து ஒரு அத்லெட். she is trying her level best to fight with it. அந்த மாதிரி சண்டை போடும்போது அந்த 4-5 பேர் ரொம்ப வந்து ஆக்ரோஷமாயி என்ன பண்றாங்க, அந்த பொண்ணை தூக்கி ட்ரெயின்ல இருந்து வெளியே வீசிடுறானுங்க. வெளியே வீசின பொண்ணு என்ன ஆயிடுதுன்னா பக்கத்துல இருக்கிற தண்டவாளத்துல போய் விழுந்துடுது. இது தெரியாம ட்ரெயின்ல எல்லா ட்ரெயினே போயாச்சு. அடுத்த நாள் காலையில பார்க்கும்போது பார்த்தா இந்த பொண்ணை காணோம். என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த தண்டவாளத்துல வந்த ட்ரெயின் இந்த பொண்ணோட கால் 2 கால் மேலே ஏறிட்டு போயிடுச்சு. she was an athlete, poor family. அந்த அத்லெட்டிக் பெர்ஃபார்மன்ஸை வச்சுதான் அது வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும். அதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காக தான் போய்கிட்டு இருக்கு. அந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு நிலைமை. அடுத்த நாள் காலையில பார்த்தா அந்த பொண்ணு ஆக்சுவலா பொழைச்சிருக்க வாய்ப்பு இல்லை, அவ்வளோ ரத்தம் போயிடுச்சு. ஸோ அந்த நேரத்துல ரவி சார் மாதிரி, அக்ஷன் ஃபவுண்டேஷன் மாதிரி, ஸோ யாரோ காப்பாத்திருக்காங்க. மாடுமேக்கு வந்த பசங்க பார்த்துட்டு ஏதோ முனகர சத்தம் கேட்குதுன்னு சொல்லி அப்புறம் எல்லாம் தகவல் கொடுத்து வந்து தூக்கிட்டு போய் பக்கத்துல இருக்கிற GHல கொண்டுட்டு போய் அட்மிஷன் போட்டு, ஸோ உதிரம் கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் இல்லையா, அங்கேயும் வந்துட்டு somebody gave blood. பட் அந்த பொண்ணுக்கு அந்த காலை ரிமூவ் பண்ணணும், பண்ணலைன்னா உயிர் பிழைக்காதுன்னு சொல்லிட்டாங்க.
அப்போ அங்கேருந்து வந்துட்டு டாக்டர்ஸ் வந்து ஹை ரிஸ்க் எடுத்து அந்த பொண்ணை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ கஷ்டப்பட்டு எப்படியோ வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. இன்டீட் அங்கே வந்து அந்த சர்ஜரி பண்ண டாக்டரே வந்து பிளட்டை கொடுக்குறாரு, கொடுத்து அந்த பொண்ணோட காலை ரிமூவ் பண்ணுறாரு. ஸோ பண்ணிட்டு இந்த விஷயம் வெளியே வருது. வெளியே வரும்போது ப்ரெஸ் மீடியா எல்லாத்துக்கும் வந்துடுது. எல்லாரும் வரும்போது இந்த பொண்ணு வந்து தனக்கு நடந்த அநீதியை வந்துட்டு வெளியே சொல்லும் போது சில பிரபலங்களுக்கு வந்து சில அத்லெட்ஸ்க்கெல்லாம் இந்த விஷயம் நியூஸ் போய் ரீச் ஆகுது. அப்போ அவங்க வந்துட்டு ஏதாவது பேசிக் சப்போர்ட்ஸ் வேணுமா என்னன்னு கேட்குறாங்க. பட் ஸ்டில் அவள் அதை கடந்து வர்றதுங்கிறது பெரிய விஷயம். ஆனால் அதில் நிற்கல. அன்னைக்கு அந்த பொண்ணு ஒரு முடிவு பண்ணுச்சு, உயிர் வந்து எப்படியோ திரும்ப கிடைச்சிருச்சு, ஆனால் இந்த உலகத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மெசேஜ் இன்னும் மிச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே ரெடியாக ஆரம்பிச்சா. தன்னைத்தானே தயார் பண்ணிட்டு செயற்கையா 2 கால் எப்படியோ வந்து சில செலிபிரிட்டிஸ் அண்ட் சில அத்லெட்ஸ்னுடைய ஹெல்ப் மூலமா வந்து அந்த பொண்ணுக்கு கிடைச்சிது. அந்த காலை வச்சு அந்த காலில் நடக்க ஆரம்பிச்சு அதுலயே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சு எவரெஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஏறினா. ஒரு 2 காலம் செயற்கையா வச்சுட்டு. So she's none other than Arunima Singha. ஸோ ஒரு பொண்ணோட வலிமை என்ன அப்படிங்கிறது தட் இஸ் த எக்ஸ்ட்ரீம். என்ன நினைச்சாலும் கண்டிப்பா பண்ண முடியும் ஒரு பொண்ணால. ஸோ இந்த உலகத்துக்கு நம்ம என்ன மெசேஜை விட்டுட்டு போறோம் அப்படிங்கிறது நம்ம கையில இருக்கு. ஸோ விஷ் யூ ஆல் வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம் அண்ட் த ஹானர். எல்லாருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். தேங்க்யூ.